ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தோட்ட வேலைகளில் அந்த இருக்கிற தோட்டத்தில் இருந்த களைகள் எல்லாம் நல்லா வந்து போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. அதை அப்படியே வந்து இப்போ தோட்டத்துக்கு வந்து உரமாக கொடுக்க வேண்டியது தான். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே உரமாக கொடுத்துடலாம். மேலோட்டமாக மண் எடுக்கணும், ரொம்ப வந்து வேறு கிட்ட வரையும் போகாமல், அதாவது ஆழமாக வேண்டாம். அதனால் சும்மா மேலோட்டமாக மண்ணை தள்ளிட்டு இதை போட்டுட்டு மேலே வந்து மண்ணை அப்படி தூவி விட்டாலே போதும். நல்லா வந்து புதைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் காத்தோட்டமாக மேலே வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தாலே போதும். அதில் இருக்க சூடு கூட வெளியே வந்துடும். அதனால் நம்ம மேலே லைட்டாக மண்ணை போட்டு விட்டுட்டு அவ்வளோதான். நம்ம வழக்கம் போல் வந்து தண்ணி விட்டுட்டே வரலாம். இது அப்படியே வந்து செடிக்கு வந்து உரமாக போயிடும். இந்த சீத்தாப்பழ செடி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒட்டு ரகம், ரொம்ப சின்னதாக இருந்தது. ஒரே ஒரு பெரிய விரல் சைஸ் அளவுக்கு தான் இந்த செடியே இருந்தது. நான் வாங்கிட்டு வந்து இப்போது ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. செடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து நம்ம நல்லா கொஞ்சம் உரங்களை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா இது மரம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரங்களை வந்து அதிகப்படுத்தும் பொழுது தான் இதோட வளர்ச்சியும் நல்லா அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கும். இந்த மாதிரி களை செடிகளை வீணடிக்காமல் நல்லா காய வச்சு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து உரமாக நம்ம தோட்டத்துக்கு கொடுக்க வேண்டியது தான். தேங்க்யூ.